Hi friends, சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா ரம்ஜான் ஸ்பெஷல் வீடியோ தான். ரம்ஜானுடைய 2வது நாள் இப்போ வந்து நம்ம ரம்ஜான் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாளையும் எங்கள் ஊரில் வந்து ரம்ஜான் ஒரு ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்க. ஃபஸ்ட் நாள் வந்து அந்த உரியடி அது மாதிரி நடக்கும். 2வது நாள் வந்து வாலிபால் மேட்ச் நடத்துவாங்க. இப்போ நம்ம வாலிபால் மேட்ச் நடக்கிற ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கிறோம். இப்போ ட்ரை பண்ணது நம்ம நண்பர் மீரா அவர் நல்லா போயிட்டுருக்கோம். சரி வாங்க அது நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அந்த கிரவுண்டு என்ட்ரன்ஸ் வந்துவிட்டோம். இங்கே வந்து பெண்களும் ஆண்களுக்கும் சரி ஒரு இது திருவிழா மாதிரி நடந்துகிட்ருக்கும். ஆனால் வந்து சுற்றி வர காமன் போட்டிருக்கும். காமனுக்குள்ளே நம்ம ஆண்களுக்கு போக முடியாது, ஒன்லி பெண்களுக்கு மட்டும் தான் அலவுடு. ஆண்களுக்கு வந்து இதிலே கடற்கரை ஏரியா, எங்கள் ஊர் வந்து கடற்கரை ஏரியா, கோட்டைப்பட்டினம் கோபாலப்பட்டினம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் லாஸ்ட்டு கடற்கரை ஏரியாங்கிறனால கொஞ்சம் எங்கள் ஏரியாவுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ நம்ம கடற்கரைக்கு வந்துவிட்டோம். கடற்கரை ஏரியா பார்த்துக்கிட்டீங்க. ஆனால் கடல் வந்து ரொம்ப ஆக்ரோஷமான கடல் இல்லை, இது கொஞ்சம் அமைதியான கடல் தான். சுனாமி வந்தது அப்போ கூட எங்கள் ஏரியாவில் ஒரு பிரச்சனையும் ஏற்படவே இல்லை. சும்மா அந்த நீங்கள் பார்த்துட்டு இந்த கடல் தண்ணி இந்த கம்பம் மாதிரி தான் வந்துருக்குமே தவிர மற்றபடி அவ்வளோக்கா ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா ரொம்ப சாதுவான கடல். நீங்கள் பாரு, நான் கடலை உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா குளம் மாதிரியே இருக்கும். இப்போ இதான் நம்ம வந்து வாலிபால் மேட்ச் நடக்க போகிற ஏரியா. அந்த ஏரியா இந்த சைடு எல்லாம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் இது வந்து நம்ம நண்பர் மீரா ஹுசேன். இவர் வந்து நம்ம நண்பருடைய அண்ணன் அலி அக்பர், இவர் பேர் அலி அக்பர். அந்த சைடு நிற்கிறது நம்ம நண்பர் தான். அவங்களாம் வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து இந்த ரம்ஜானுக்காக வந்துருக்குறாங்க. இப்போ இந்த நீ பின்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கணும், வாலிபால் கிரவுண்ட் இருக்குது. இந்த கிரவுண்டில் வந்து இப்போ தான் வந்து நெட்லாம் கட்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு 7-8 மணி போல் நைட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு மீரா ஹுசேன் தான் இருக்கிறோம். அவங்க வந்து அந்த கமிட்டி மெம்பர்ஸ் இப்ராஹிம், அவங்க தான் வந்து அந்த வாலிபால் மேட்ச் நடத்துக்காக வந்தவங்க. அவங்க வந்து நல்ல முகமது, அவங்களும் சேர்த்து அந்த மேட்ச்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பேக்கில் பார்த்தா தெரிஞ்சுக்க ஒரு ஆட்டினம் அது எல்லாமே வந்து குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் அந்த சைடு, ஆண்களுக்கு அங்கே அலவுட் இல்லை. ஆண்கள் சைடு கடற்கரை ஏரியானால கடற்கரை ஓரத்தில் இருப்பாங்க. ஃபேமிலி அந்த கூட கடற்கரையில் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கும் ஒரே மேகமூட்டம் தான், மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் மழை லைட்டாக வந்துருச்சு. சரியான மேகமூட்டம், பார்க்கறதுக்கு ரொம்ப அந்த கிளைமேட் அருமையாக இருந்துச்சு. இதுக்கு என்னுடைய 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. நான் 3 நாளாக தொடர்ந்து வீடியோ போட்டிருக்க மாட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே கொஞ்சம் நம்ம பிஸியாக இருந்ததில்ல, ஒன்றும் பண்ண முடியல. இனிமேல் வந்து கண்டினியூ வீடியோ பண்ணுவோம். இப்போது லைட் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குது. டைம் இப்போ 6 மணி இருக்கும். ஒரு 7-7:30 போல் தான் வந்து மேட்ச் ஆரம்பிக்க போகிறாங்க. பாருங்கள், கடலில் பார்த்தா தெரிஞ்சிருக்கு. கடல் ரொம்ப அமைதியாகவும் ஒரு அலையே இல்லாமல் இருக்குது. சில நேரங்களில் வந்து அலை அடிக்கும், ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப அமைதியாக பார்க்க ஒரு குளம் மாதிரி ஒரு ஏரி மாதிரி தான் இருக்கும். கடல் உட்கறங்கிறனால ஃபுல்லாகவே ஏரியாவில் மணலாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டு கூடி இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ சும்மா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க பசங்கள்லாம். டீம்லாம் இனிமேல் வந்துடும். டீம் வந்ததுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 8 டீம் வந்துருக்கு இது வரைக்கும். இன்றைக்கி ஃபைனல் இல்லை. யார் காலியத்துக்கா ஏற்கனவே அழித்துக்கு இந்த மாதிரி கேள்விப்பட்ட மாதிரி கடலை பார்த்தா தெரிஞ்சுங்களுக்கு ரொம்ப அமைதியாக தான் இருக்குது கடல். போட்லாம் வந்து பெரிய பெரிய போட்லாம் இல்லை, சும்மா சின்ன சின்ன போட்ஸ் தான். அந்த லாஞ்சு வல்லம் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம நண்பர் மீரா ஹுசேன் நானும் தான். பசுல் ரஹ்மான் அவங்களோட அது கை வச்சு அவங்க பேர குழந்தை. இப்போ வந்து அந்த விளையாட்டு விதிமுறை பற்றி சொல்கிறாங்க, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனைகளும் செய்யாமல் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அனைவருடைய மகிழ்ச்சியை நிறைவேற்றும் விதத்தில் இந்த விளையாட்டு திருவிழாவை ஒத்துழைப்போடு நிறைவேற்றி தருமாறு கமிட்டியாளர்கள் சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இதில் ஒரு அணியில் விளையாண்ட வீரர்கள் வேறொரு அணியில் விளையாட முடியாது. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு அணியில் விளையாண்ட வீரர்கள் தோல்வி அடைந்தால் வேறொரு அணியில் விளையாட முடியாது. நடுவரின் தீர்ப்பை இறுதியானது. நடுவரிடமும் கமிட்டியாளர்களிடம் எந்த சூழலிலும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. நடுவர்களிடமும் கமிட்டியாளர்களிடமும் எந்த சூழலிலும் வாக்குவாதம் செய்யக்கூடாது.
ரூல்ஸ் அறிவித்து முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து இப்போ மேட்ச் ஆரம்பிக்க போகிறாங்க. லைட் ஆயிடுச்சு, லைட்லாம் போட்டாங்க. இப்போ டீம் மெம்பர்ஸ் வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பிக்க போகிறாங்க. இருந்தாலும் வந்து மேகம் வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கனால சின்ன தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது. ஆட்டம் ட்ராப் ஆகாமல் என்னென்னு சரியாக தெரிய முடியல. முதல் ஆட்டத்தில் 25 பாயிண்ட், அதில் 13 பாயிண்ட்ஸ். வாங்க களத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேட்ச் போயிட்டு இருக்குது. மற்றவர்கள் அப்படி அந்த பக்கம் வந்துடலாமா? எல்லாரும் ஜோரா கிளாப் பண்ணுங்க. அருமையான ஆட்டத்தை துவங்கி விட்டார்கள். இவர் நம்ம நண்பர் மசூத் இருக்காங்க, மீரா இருக்காங்க. மேட்ச் முடியலன்னா மழை வந்துருச்சு இடையில். அதனால் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வார்த்தை தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து அந்த கிரவுண்டுக்கு பின்னாடி இருக்குது. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். ட்ரைவ் பண்ணுறது நம்ம நண்பர் மீரா தான். நாளைக்கும் இருக்குது. எங்கள் ஊரில் வந்து பெருநாள் வந்து மொத்தம் 3 நாள் கொண்டாடுவாங்க. நேற்று சனி, இப்போ ஞாயிறு, நாளைக்கு இருக்குது திங்கள். இருந்தாலும் வந்து நான் இந்த வீடியோ நாளைக்கு திங்கக்கிழமை அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அந்த நான் எடுத்த 2-3 ஸ்டில்லு தான். அந்த நேரத்தில் வந்து மேகமூட்டம் அழகாக இருந்தனால ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்தேன். பிடிச்சிக்கான்னு பாருங்கள். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் லாஸ்ட்டு கடற்கரை ஏரியா மீமிஷல்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊர் மக்களுக்கு தெரியும். இதை நம்ம ஊர் இல்லாத மக்களுக்காக நான் இந்த இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.